Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் ரியாக்ஷன். ஸோ இது இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோம் அமைட். அதாவது இதை வச்சு நம்மளோட ரியாக்டன்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுக்க போகிறது அமைட் அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோமின். அதனால தான் இந்த நேம் எனக்கு ப்ரோம் அமைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் அப்படின்றது ஒரு அமைடை அமைனாக மாற்றக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ அமைடோட ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா RCONH2. அதே பக்கம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமைனுக்கு எனக்கு வெறுமனே RNH2 தான். ஸோ இங்கே CONH2, இங்கே வெறுமனே எனக்கு NH2 மட்டும்தான். ஸோ அமைடை அமைனாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன் தான் ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ RNH2 அதான் நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவை எனக்கு ஒரு அமைட் RCONH2 in the presence of bromine molecule. இங்கே பிஆரோட அளவு 2ன்றதுனால இதோட அப்படியே டபுள் தி அமௌண்ட்டாக 4 moles ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஒரு சால்வெண்ட்டாக நான் உள்ளே எடுக்க போகிறேன். ஓகே, புரோமினோட அளவு 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே டபுள் மடங்காக என்ன பண்ணுறீங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை 4 moles எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவை அமைன் மட்டும்தான். அப்போ நமக்கு இங்கே தேவையில்லாத C+O அப்படின்னு இந்த குரூப்பை நம்ம பண்ணிடலாம், வெளியில் போட்டுடலாம். ஸோ அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் எனக்கு தேவையான மெயின் ப்ராடக்ட்டு அமைன் கிடச்சிரும். ஓகே, அப்போ மிச்சம் இருக்கவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸை வெளியே அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வெளியில் எடுத்து போட்டிருக்கிறது C+O நான் வெளியில் வச்சுருக்கேன். இங்கே எனக்கு 2 Br ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, மொத்தம் எனக்கு 4 KOH இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். 4 moles ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் மாலிகுல்ஸை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஸோ வாட்டர் ஃபார்ம்லாம் எனக்கு H2O, அதை எப்பவுமே நம்ம 2ஆக பிரிப்போம் ஈக்குவலாக HOH. ஸோ இந்த 4 பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்லேருந்து என்னால் 2 வாட்டர் மாலிகுல்ஸை வெளியே அனுப்ப முடியும். ஸோ 2H2O ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு 2 Br ஆட்டம்ஸ் இருக்குது. Brன்றது மைனஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா 2Kன்ற ப்ளஸ்ஸை கொடுக்கலாம். இது 1 மைனஸ், இது ஒரு ப்ளஸ், அப்போ ஈக்குவலாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ 2KBr பொட்டாசியம் புரோமைடு நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கோ அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சேர்த்து எழுதி 3வது ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எனக்கு 2 பொட்டாசியம் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ K2. ஓகே, அப்போ அடுத்து இருக்க ப்ளஸ் யார், எனக்கு Cன்றது தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் ஆட்டம். அந்த C எழுதிக்கோங்க. ரைட், பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். இங்கே எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, அப்போது O3. ஸோ பொட்டாசியம் கார்பனேட். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு ஹாஃப்மேன்ஸ் புரோமமைடு ரியாக்ஷன். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன் எனக்கு அமைடை அமைனாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன். அமைட் ஃபார்மில் CONH2 வரஸ் அமைன் ஃபார்மில் எனக்கு வெறுமனே NH2 மட்டும் தான். ஸோ எனக்கு 2 பேர் இங்கே உள்ளே வருமா, ஒருத்தன் புரோமின், இன்னொருத்தர் எனக்கு சால்வெண்ட்டாக KOH. புரோமினோட அளவு 2, ஸோ அதை அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக இங்கே 4 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல உங்களுக்கு தேவையான மெயின் ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. CO எனக்கு தேவையில்லை. ஸோ CO தூக்கி வெளியில் போட்டுட்டு நமக்கு என்ன தேவை, RNH2 தான் தேவை. அதை முதல்ல இங்கே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருங்க. அமைனை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கே வெளியே அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கானிக் ரியாக்ஷன் எனக்கு 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று டைரெக்டாக நேம் கொடுத்து கேட்பாங்க இந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி அமைட்ஸ் ஆன் ப்ரோமினேஷன் அடிஷன் ஆஃப் ப்ரோமின். ஓகே, ஸோ அமைடை ப்ரோமினோட நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.